The underrated skills of doing nothing. இது ஒன் ஆஃப் த underrated, it's so powerful. நான் எப்போவுமே சொல்கிறது தான். வடிவேல் கூட ஒரு மூவியில் கூட சொல்லியிருப்பார், சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ரொடக்டிவிட்டி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே ப்ரொடக்டிவாக இருக்கணும், வேலை பார்த்துட்டே இருக்கணும், சும்மா இருந்தால் ரெஸ்ட் எடுத்தால் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் இன்புட் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நீங்கள் டைம் கொடுக்கலன்னா எப்படி நீங்கள் அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஜிம்முக்கு போகிறீங்க, நல்ல ஒர்க் அவுட் போடுறீங்க அப்படின்னா ரெஸ்ட் டே அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக எடுப்பாங்க. அந்த மசில்லாம் ரெக்கவர் ஆகணும், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும்ல. அதே மாதிரி தான் நம்ம பிரெயினுக்கும் நீ எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது ஸ்லீப்பை சொல்லலை, கொஞ்சம் நேரம் அமைதியாக சைலண்டாக வித்தவுட் ஃபோன் உட்காரணும். பட் ஜஸ்ட் இமேஜின், நம்மளால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபோனை பார்க்காமலையோ இல்லை ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணாமலையோ இல்லை மியூசிக் கேட்காமலையோ இல்லை எதுவுமே பண்ணாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. நமக்கு அந்த திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம டைம் கொடுக்க மாட்டேங்கும். ஏன்னா நம்மகிட்ட சொல்கிறது என்னன்னா, 5 நிமிஷம் நீ சும்மா உட்காந்த அப்படின்னா அந்த 5 நிமிஷத்துல எல்லாமே சாதிச்சிருக்கலாமே, அந்த மாதிரி பிளா நிறைய சொல்லுவாங்க. பட் வீக்லி ஒன்ஸ் ஆர் டெய்லி ஒன்ஸ் இது நான் ரொம்ப ஹார்டாக பிலீவ் பண்ணுறேன், ஃபாலோவும் பண்ணுவேன். டெய்லி ஒரு ½ hour வந்து நான் தனியாக ஃபோன் இல்லாமல் ஒரு அமைதியாக ஒரு மாடியிலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஏன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பிகாஸ் அப்படி பண்ணும்போது பெஸ்ட் ஐடியாஸ் எனக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் இல்லைனா இன்னைக்கு ட்ரை டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் யோர் செல்ஃப் இன் அ சைலண்ட் பிளேஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப்.